வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் சிஆர்டி அதாவது கேண்டில் ரேஞ்ச் தியரி ப்ளஸ் ஓஆர்பி தியரி ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு என்ட்ரி கிடச்சதுன்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஆர்டி ஆர் கேண்டில் ரேஞ்ச் தியரிங்கிறது சிஆர்டி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓஆர்பி சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் வந்து கன்ஃபார்ம் இந்த ரெண்டில் ஒரு என்ட்ரியை கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. இதே இந்த ரெண்டு என்ட்ரியுமே இல்லைன்னா மார்க்கெட் சைட் வேஸ்ட்னு அர்த்தம், அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 50 மினிட் டைம் ஃப்ரேமோட ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரிக்கானது. கேண்டில் ரேஞ்ச் தியரியை பற்றி நம்ம ப்ரீஃபாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கன்ஃபார்ம் போய் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு 2 வீடியோ முன்னாடி போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியும். ஸோ 50 மினிட் டைம் ஃப்ரேமில் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு எப்போ வந்து மார்க்கெட் சேஞ்ச் கொடுக்குதோ அப்போ இருந்து அங்கேருந்து என்ட்ரி கொடுத்து டவுன்வர்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த கேண்டில் அந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமோட 50%, இல்லாட்டி அந்த ஸ்விங்கோட 50% கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து ஸ்விங்கோட 50% ஓகேங்களா. ஸோ இப்போ வச்சுலாம் நம்ம 50% சேஸ் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டும் செட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வெஸ்டிங்னாலே உங்களுக்கு போதுமானது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பியே நமக்கு வேலை செய்யும். அதாவது எப்படின்னா வந்து ஓஆர்பியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இதுக்கும் சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த 50%லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஒரு வேளை மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக அந்த ப்ரீவியஸ் கையை நம்ம டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஓகேங்களா, சிம்பிள் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஆர்பியில் கன்சிடர் பண்ண முடியாது. இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த 50 மினிட் டைம் ஃப்ரேமோட பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் கொடுக்கும் பார்த்திங்களா. ஸோ அங்கேருந்து தான் நம்மளோட என்ட்ரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்தராக ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதனால் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஃபார்ம் ஆனதோட ஹை அண்ட் லோஸை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம சிஆர்டியை ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா. சப்போஸ் அது ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே வந்ததுன்னா ஓகேங்களா, ரிஜெக்ஷன் ஆகிட்டு அந்த இப்போ அப் சைடுக்கு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குன்னா அதுக்கு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா டவுன் சைடு மூவ் ஆகும். இதே பேரிஷ் கேண்டில் இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அப் சைடு மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை ஒரு நார்மலாக ஒரு சிஆர்டியில் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஆர்டி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணிக்கிறோம். சப்போஸ் சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது ஓகேங்களா, அது ஒர்க் ஆகலை, ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். சப்போஸ் ஒர்க் ஆகிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமோட ஹையையோ இல்லாட்டி லோவையோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஓகேங்களா. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னா ஓப்பனிங் கேண்டிலோட பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணல, மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஒரு 11 o'clock ஆர் 12 o'clock தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் இன்டர்டே பண்ணுறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஸோ நமக்கு சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல இருக்காது, முடிஞ்சிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி 11:30 முடிஞ்சிடும் கன்ஃபார்ம். வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்த பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதான்னு பார்த்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருந்ததுனாலும் சரி, இல்லாட்டி அந்த இடத்துல ஏதாச்சும் ஃபேர் வேல்யூ கேப் இல்லாட்டி ஆர்டர் பிளாக் இருக்குதுனாலும் சரி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இது எதில் வருதுன்னா ஃபிபனாச்சியில் வருது. ஃபிபனாச்சியில் 50% வருது. 50% இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரியே போடுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபிபனாச்சியோட 50% அந்த ஸ்விங்குக்கானது வச்சு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபிபனாச்சியோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓஆர்பிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அந்த 15 மினிட் கேண்டிலோட பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் நடந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நம்மளோட என்ட்ரியை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பிரேக் ஆகிருக்கு இந்த ஒரு டேயில் ஓகேங்களா. ஸோ நம்மளோட என்ட்ரி எங்கன்னா வந்து அது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கு அடுத்து ஓகேங்களா. ஸோ அது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கு அடுத்து ஒரு இப்போ 15 மினிட்க்கு எடுக்கிறோம்னா 5 மினிட்டில் ஒரு க்ளோஸ் வச்சுட்டு ரீடெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் தான் நம்மளோட என்ட்ரி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் இல்லாட்டி அதோட ஃபேர் வேல்யூ கேப் ஒரு லாங் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருதுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போடலாம் ஓகேங்களா. ஏன்னா ஆர்டர் பிளாக் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி போடலாம். ஸோ கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளால் 15 மினிட் டைம் ஃப்ரேமோட இதில் வந்து நம்மளால் என்ட்ரி போட முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போடுவோம் ஓகேங்க. ஸோ இது வந்துன்னா ஃபஸ்ட்டு சிஆர்டி ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு செட்டப் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிக்கு என்ட்ரி போடணும். ஸோ சிஆர்டி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும்
கேண்டில் அந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமோட ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஓஆர்பி. ஓஆர்பியோட என்ட்ரி வந்து இப்போ போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பியோட என்ட்ரி நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்துன்னா இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது. ஓகேங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டலோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி 15 மினிட்லேயே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்விங்குக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 60% 50% இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போடலாம். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த இடத்துல ட்ரேட் செட்டப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் எனி ஃபேர் வேல்யூ கேப் ஆர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் இது இருந்துன்னா மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இது எங்கே டார்கெட் பண்ணலான்னா வந்து ப்ரீவியஸாக எங்கே ஆர்டர் பிளாக் இல்லாட்டி ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணிட்டு அது வரைக்கும் போகுமாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் வால்யூம் இருந்ததுன்னா, இன்றைக்கான வால்யூம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் 1 ஹவருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் பண்ணதுக்கு அடுத்து ஓகேங்களா? ஸோ அதை வந்து 5 மினிட்டில் பிரேக் பண்ணதான்னு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி அதை ரீடெஸ்ட் அதே என்ட்ரி பாயிண்டில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு என்ட்ரி போட்டு நான் வந்து 1:2 டார்கெட் இல்லாட்டி வந்து ப்ரீவியஸ் ஹை. ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டை பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹை இருக்குது. ஸோ இங்கே போட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடணும்னா அந்த 5 மினிட் கேண்டில் பிரேக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட லோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1:5 வருது. ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கெல்லாம் நம்ம அது ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸோட ஹை அந்த இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு செக் பண்ணும்போது நமக்கு நல்ல டார்கெட்டே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கூட ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கடைசி நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் கூட ஸோ பார்த்தீங்களா? ஸோ பிரேக் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் என்ட்ரி போட்டு என்ட்ரு ஆகிறேன் மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ அப்படி பார்த்தா கூட என்னால் 1:2 டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1:2 டார்கெட் போட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் எங்கே இருக்குன்ட்டு மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டு நான் அதுக்கு இந்த மாதிரி என்னால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருங்க காட்டுறேன். ஓகே, எங்கடாது செட். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இருங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த ஒரு ஹை வரைக்கும் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணால் கூட ஸோ மார்க்கெட் நல்லா பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் மார்க்கெட் போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல வால்யூம் இருக்கும் பட்சத்தில் நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்லேயே என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக நல்ல வால்யூம் மார்னிங் செஷன்லேயே நம்மளால் வந்து வால்யூம் இருக்கும்போது என்ட்ரு பண்ணிட்டு நம்மளோட ட்ரேடை முடிச்சுட்டு ஒரு ட்ரேடோட வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை ஒரு 40 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆர் 25 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சா மினிமம் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து தான் நம்மளோட சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க, இல்லாட்டி வந்து எனி ஃபேர் வேல்யூ கேப்ஸ்.